ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்கு ரைஸ் வாங்கினான்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. நானும் வரேன்னு சொன்னேன், வேண்டாம்மா நாங்கோ. சரி வீட்டாண்டேதா, கொஞ்சம் வீட்டாண்டா வீட்டுக்கிட்ட எந்த கடையும் இல்லை, வீட்டிலேருந்து கொஞ்சம் தொலைவு தான் போனோம். அங்கத்துலேருந்து வாங்கினாங்கிறாங்கோ. 2550 ரூபாவா இந்த ரைஸ். என்ன ரைஸு? ஜிடிஎஸ் ரா ரைஸ்ன்றாங்கோ. இது எவ்வளோ மாசம் வரும்னு கேக்குறாங்க. எனக்கே கேள்வி. எங்க வீட்டுக்காரு, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா டெய்லி டிஃபன் பண்ணாலுமே லஞ்சுக்கு ரைஸ் செய்யறோம். என் பையனுக்கு 2 விதமானது அப்படின்னா, காலையில டிஃபன் தோசை, இட்லி, இது சப்பாத்தி, உப்புமா எதே செஞ்சாலும் மத்தியானத்துக்கு ரைஸ் செஞ்சே ஆகணும். ரைஸ் ரொம்ப வேஸ்ட் பண்றேன்னு திட்டுறாங்க. உங்க வீட்லயும் அந்த மாதிரி என்னது வேஸ்ட் பண்றேன்னு திட்டுறதா இருந்தாலுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆச்சா, ரைஸ் ரொம்ப ரொம்ப விலை ஜாஸ்தி அன்றாங்க எங்க வீட்டுக்காரு. 2550 ரூபாய் இது 30 கிலோ ரைஸ். 1 கிலோக்கு எவ்வளோன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 1 லிட்டர் எண்ணெய் கேட்டேன். அப்படின்னா பேக்கெட் தான் வாங்கி வருது, 10 லிட்டரு 1.5 மாசம் வரணும்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி சீக்கிரமா காலியாயிடுச்சு எண்ணெய். 1 லிட்டர் இப்போ 750 ml போட்டு இருக்கிறாங்களா. 1 லிட்டர் என்னது 1 லிட்டர் இல்லையாங்கோ 750 ஆவலையா? இன்னுமே ஆயிருக்கா? அதுக்கு 1 லிட்டர் ஆயில் வாங்கின்னு வராது. 142 ரூபாய் வாங்கும் 1 லிட்டர் எண்ணெய். 150 ரூபாய் 1 லிட்டர். என்னது ஃபார்ச்சூன் தான் யூஸ் பண்றது, ஃபார்ச்சூன் ஆயில். அதுக்கு இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு டின்னு ஆயில் வாங்கி வந்திருக்கிறாங்கோ. வாங்க காமிக்கிறேன். ஒரு டின் ஆயில் இந்த பக்கம் காமிமாகோ. கோவமா ஒரு வீடியோ போடியன்னு சொன்னா, சிலர் வீடியோ ஏன்கா போடல, ஏன் சிஸ்டர் போடலன்றீங்க வீடியோவே. என்னோட பொண்ணு வீடியோ புடியனாலுமே கொஞ்ச நேரம் பிடிக்குது, கொஞ்ச நேரம் அப்படிக்கா இப்படிக்கா போயிடுதுங்கோ. அதுன்னு தொட்டுதான் நான் வீடியோவே சரியாவே போடல. சாரி ஃப்ரெண்ட். பாருங்க, கோல்டு வின்னரு ஒரு டின்னு எண்ணெய் எவ்வளோங்க விலை? 2255. இருபத்தி 255 ரூபாய் ஒரு டின்னு கோல்டு வின்னர் எண்ணெய். ஆச்சா, இது 2550 சொல்லிருக்காங்க. 1 கிலோ நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆச்சா, இது ஓபன் பண்ணி காமிக்க எந்த மாதிரி இருக்கு ரைஸ்ன்ட்டு. இந்த பேக்கிங் கவர் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கு. இங்க சாமி பாருங்க. ஸ்டீம் அரிசி என்ன, ரா ரைஸ் என்ன, சிலருக்கு தெரியலன்றாங்க. ஸ்டீம் அரிசி பாருங்க, இது ரா ரைஸ். பிரியாணிக்கு பலாவுக்கு தெரியலன்றாங்க. கண்டிப்பா நான் ஸ்டீம் அரிசி வாங்கிட்டு வந்தாங்கன்னா 1 கிலோ 2 கிலோ அதுல காமிக்கிறேன், இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்ட்டு. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.